ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான எல்லோருக்கும் பிடித்த கொரியன் ஃப்ரைடு சிக்கன் செய்கிறத பார்க்க போகிறோம். வீட்டில் எப்பயும் போல் பண்ணுற சிக்கன் ரெசிபி போல் இல்லை இந்த கொரியன் ஃப்ரைடு சிக்கன். வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் 400 கிராம் சுத்தமாக கழுவி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு சோள மாவு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனோடு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கோட் ஆகிற மாதிரி. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சிக்கன் வெந்தால் போதும். ஒரு பக்கம் ஃப்ரை பண்ண பிறகு திருப்பி போடுங்க. இந்த அளவுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ண பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதே போல் எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண சிக்கனை 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் எண்ணெய் சூடு பண்ணி சிக்கனை ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கனை முறுமுறுன்னு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் சிக்கனை ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண பிறகு ஃப்ரை பண்ண சிக்கனை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஒரு சாஸ் பண்ணலாம். ஒரு பவுலில் கொரியன் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஒயிட் வினிகர் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், ப்ரௌன் சுகர் 2 டீஸ்பூன், ஹனி 2 டீஸ்பூன், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் இப்படியே இருக்கட்டும். பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கிய பூண்டு, 2 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு பிறகு 1 டீஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டான கொரியன் ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சிக்கன் சொன்னால் அவங்க நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.